அகில் பா, ரூம் புக் பண்ணிட்டியா? ஆன்லைன்ல பார்த்தேன்ப்பா, அவைலபிலிட்டி இருந்துச்சு, அதான் புக் பண்ணிட்டேன். ஓ சரி சரி, 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் கேட்டு வரேன். போய் வாங்க. சரியா? அஞ்சலி, இப்போ உனக்கு சாப்பிட என்னமா வேணும்? ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க என்ன இருக்கோ அதே சாப்பிட்டுலாம் மாமா. வேண்டாம் அஞ்சலி, இந்த மாதிரி டைம்ல ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கிரௌடா இருக்கும். எதுக்கு போய்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். ரூம் சர்வீஸ் கால் பண்ணா ரூம்க்கே கொடுத்துன போறாங்க. அப்படி சொல்றீங்களா? அப்பனா எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போதும் மாமா. சிக்கன் பிரியாணி சரி, அப்போ 3 பேருக்கும் அதே சொல்லிடலாம். ஓகேயா? ஓகே. என்னாச்சு அகில்? பா, கீ வாங்கியாச்சுப்பா. சரிடா, அப்போ போலாம். அப்பா சாப்பிட்டு போயிடலாமா? ஐயோ வேணாண்டா, ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ரூம் சர்வீஸ் கொடுத்துருவாங்கல்ல. சரி, ஓகேப்பா. அஞ்சலி, உனக்கு ஓகே தானே? ஓகே தான் அகில். முதல்ல எனக்கு எப்போ ரூமுக்கு போவோம் சரி, இருக்கு. அப்போ ரூமுக்கு போலாம். வா, பேக் எடுத்துக்க. ஹலோ, வந்துடுறோம். ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். நான் பார்த்துக்கிறேன். வை. அப்பா வந்துட்டியா? டேய், லைட்டாக எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குடா. சரி, அப்போ சாப்பிட்டு வந்துருக்கலாம்லப்பா. அதான் தினமும் வீட்லயே திங்கிறமே. இன்னைக்கு போற வழியில பாவூர் சுத்தரத்துல சந்தைக்கடை இருக்குல்ல, அங்க சாப்பிடலாம்டா. இன்னைக்கு மட்டன் போடுவாங்கடா. அப்படியே பூ போல இருக்குன்னா பாத்துக்கே. அதுவும் டேஸ்டா திங்கிறத விட நமக்கு என்னடா மிஞ்ச போகுது? நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லையப்பா. நீ ஒன்னும் சொல்லலைனாலும் உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும்டா. இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சந்தியாவையே கூட்டிட்டு வந்திருப்பேனே. என்னடா செந்தில், நீ கிளம்பி வாடான்னு சொன்னா கூட 2 பேரையும் கூட்டு வந்திருக்க. உங்ககிட்ட தெளிவா சொல்லித்தானே அனுப்புனேன். ஏன்டா இப்படி பண்ற? அவரு சொன்னார்தான் மாமா, நான் தான் கட்டாயமா கூட வருவேன்னு சொன்னேன். அதான் ஏம்மா, நான் 4-5 நாள் தானே, நான் போய் கூட்டு வந்துடுறேம்மா. அது வந்துப்பா, அண்ணியோட குலதெய்வம் அங்கதான் இருக்கான். அதுக்கு என்னமோ வேண்டுதல் ஒண்ணு இருக்காம்பா, அதுக்குதான் இப்ப வராங்க. தென்காசி பொண்ணுக்கு காஞ்சிபுரத்துல குலதெய்வமா? ஐயோ, நல்ல கதையா இருக்கேம்மா இது. அப்படியா அர்ச்சனா? குலதெய்வம் அங்கேயே அம்மா இருக்கு. அது மாமா வந்து சரி, உன் குலதெய்வம் பேர் என்னம்மா? சொல்லுங்க நீ. அங்காள பரமேஸ்வரி தானே உங்க குலதெய்வம்? இப்போதானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஏ பார்வதி, அர்ச்சனாவுக்கும் வாய் இருக்கு, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஆமா ஆமா, எங்க குலசாமி அங்கம்மா கோயில் தான். இவ ஒருத்தி.
என்ன 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 என்னம்மா? அங்கம்மா மாமா. பாத்தியாடா சரவணா, ஒரே செகண்ட்ல அங்காள பரமேஸ்வரி இப்ப அங்கம்மா ஆயிட்டா. ஏண்டா செந்தில், உன் பொண்டாட்டியோட குலசாமி கோயிலுக்கு இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டியாவது நீ கூட்டு போயிருக்கியா? இல்லப்பா, போனதில்ல. அதான் இந்த வாட்டி போலான்னு ஒரு பிளான். கடைக்கு துணி எடுத்த மாதிரி ஆச்சு, அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய திட்டம். அப்பா, நீங்க ரொம்ப நக்கலா பேசுறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நான் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தான் புரியல. அதை விட புரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு, சொல்லவா? ஊருக்கு போறது நாங்க, இதுல அர்ச்சனாவும் வரேன்னு வந்து நிக்கிறா. இதுல சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு வந்து நாட்டாம பண்ற? உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமா? ஏன்னா நானும் உங்க கூட தான்ப்பா வரேன். நீயும் வரியா? இது என்ன புது கதையா இருக்கு? நீ எதுக்காகமா வர்ற? நானும் காஞ்சிபுரத்தை சுத்தி பாப்பேன். எனக்கும் ஆசை இருக்காதா என்ன? ம், ம். அது மட்டும் இல்ல, அண்ணியும் அண்ணனும் நான் வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. சொல்லுங்க அண்ணி. ஆமா ஆமா ஆமா, அவளும் வரட்டும் மாமா. ம். மொத்தத்துல குடும்பமா ஒரு கும்பமேளா நடத்தலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஏன் நாங்க வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒண்ணு எனக்கு செலவு பண்ண வேணாம். செந்திலன்னா என்னோட செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. நான் எப்ப சொன்னேன்? யாரு இவனா? இவன்லாம் பானிபூரியிலேயே பச்சை தண்ணி ஊத்தி சாப்பிடுறவனாச்சே. என்ன செந்தில், உண்மைதானே? அது வந்து எல்லாமே உண்மைதான்ப்பா. நீங்க வாங்க கிளம்பலாம். சரிப்பா, அப்ப மொத்தம் 5 பேரு. ஒரு கார் வேணா பிடிச்சிடலாமா? செலவு பண்ண போறது செந்தில் தானே, அவனை கேட்டுக்கிட்டா. பா, தென்காசில இருந்து காஞ்சிபுரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 700-800 கிலோமீட்டருக்கு மேல வரும்பா. கார்லாம் எடுத்தோம்னா 10-15 ஆயிடும்பா. அதெல்லாம் நமக்கு தாங்கவே தாங்காதுப்பா. பஸ் இல்லைன்னா ட்ரெயின், அதான் ஒரே வழி. அங்க போய் இறங்குனதுக்கு அப்புறம் வேணா லோக்கல்ல ஒரு கார் பிடிச்சுக்கலாம்ப்பா. என்ன சொல்றீங்க? அதானே, நீயும் காருக்கு ஓகே சொல்லிருவியோன்னு நான் பயந்துட்டேன். சரி சரி, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். அர்ச்சனா, இந்த பேக் எடுத்துக்க. அப்பா, பத்திரம். நம்ம காஞ்சிபுரம் போறோங்கிறது அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க? சொல்லியாச்சு சொல்லியாச்சு. அதே ஏன்பா இவ்வளவு சலிப்போட சொல்றீங்க? அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா நீங்க காஞ்சிபுரம் போங்க, இல்லைன்னா அப்படியே காசிக்கு போயிடுங்க. என்கிட்ட ஏன் ஃபோன் பண்ணி சொல்றீங்கன்னு போனை கட் பண்ணிட்டாடா. இன்னும் கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன்டா. எதனால மாமா அத்தை கோவமா இருக்காங்க? அடிப்பாவி. அத நீயே கேக்குற பத்தியாமா? கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல சிவகாமிய நான் கூட இப்படி எல்லாம் பேசுனதில்ல. ஆனா நீ பேசின பேச்சுக்கு ஆனானப்பட்ட சிவகாமியே அவன் கூட பிறந்தவன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐயோ, நானாதான் வாய விட்டுட்டேனா? சரிப்பா, அதையும் பேசிக்கிட்டு வாங்க கிளம்பலாம். சரி வா போலாம். வா. போங்க போங்க. நாலு இட்லியும் 2 மெதுவடையும் சொல்லு. பா, ஆ? அங்க பாக்கலையா செல்ஃப் சர்வீஸ்னு போட்டிருக்கு. ஷோ, என்னடா கொடுமை இது. ஏதோ ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு இங்க வந்தா இந்த மாதிரி நேரத்துல இப்படி கடுப்பு ஏத்துறானுங்க. மாமா ரிலாக்ஸ். ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு என்ன இட்லியும் வடையும் தானே? நான் போய் எடுத்துட்டு வந்துருவா. ஏய், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே? உனக்கு என்ன வேணும்? கேட்க மறந்துட்டேன். எனக்கு ஒரு வெஜ் சாண்ட்விச் போதுமா? சரி. போயிட்டு வா. என்ன ரிசார்ட்டோ. அப்பா அப்பா. அப்படியே வா. என்னங்க இது? காஞ்சிபுரம் இவ்வளவு தூரத்துல இருக்கு. ஹேய், இன்னும் 75 கிலோமீட்டர் போகணும் அர்ச்சனா. என்னது? 75 கிலோமீட்டரா? ஐயோ, உடம்பெல்லாம் செம்மையா வலிக்குதுங்க. அங்க இருந்து 3 பஸ் மாறி டாக்ஸில இடிச்சிட்டு உட்காந்து வந்து உடம்பே ஒரு மாதிரி இருக்குங்க. உன் வயசுக்கு உனக்கே அப்படி இருந்தா எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கமா.
இருக்கிற உடம்பு வலிக்கு அப்படியே நாட்டுக்கோழி குழம்புல நல்லி எலும்பு நசுக்கி போட்டு மட்டன் சுக்காவை அப்படியே தொட்டுக்கிட்டு பா காலையில 8:30 மணி தான்ப்பா ஆகுது. சரிம்மா ஒரு பிரெட் ஆம்லெட் கிடைச்சா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? பசிக்குதுமா. அப்பா சாப்பிட்டே போலாம்ப்பா. இங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். வாங்க போலாம். சரி வா போலாம். வாங்கப்பா போலாமா? வாடி. ஷபா. சரி எல்லாருக்கும் என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஆப்பம், தேங்காய் பால், அப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி. எனக்கு ஆனியன் ரவா தோசை. ஏய் இங்க பாருங்க, வந்திருக்குது ஹோட்டலுக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பில்லு என்ன வரும்? இத பார்த்தா பெரிய ஹோட்டல் மாதிரி வேற இருக்கு. காசு நிறைய செலவாகும், பாத்துக்குங்க. சரி அதுக்காக பச்சை தண்ணி குடிச்சிட்டு போலாங்கிறியா? பா மினி டிஃபன் ஒன்னு இருக்கும்ல, எல்லா ஹோட்டல்லையும் அது இருக்கும். அதை நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இட்லி, பொங்கல், மினி தோசை, டீ, காஃபின்னு எல்லாமே அதுல வந்துரும்பா. எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும்பா, ஒரே வேலையா முடிஞ்சிரும்ல. எப்பரா சிந்தல் இப்படியெல்லாம் யோசிக்கிற? எல்லா இடத்துலயும் இந்த காசு எப்படி மிச்சம் பண்றதுன்னு உன்னை பார்த்து தானே கத்துக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. அது சில பேருக்கு மட்டுமே இருக்கிற அபூர்வ திறமை. அது நம்ம செந்திலுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க என்னமோ பேசிக்கோங்க, நான் மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ண போறேன். ம்? நீங்க ஒன்னும் ஆர்டர் பண்ண முடியாது. நாம தான் போய் வாங்கிட்டு வரணும். செல்ஃப் சர்வீஸ் போர்டு போட்டிருக்கு பாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல்ல தனித்தனியா எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது. புஃபே சிஸ்டம். பூஃபேவா? என்னடா அது? புஃபே சிஸ்டம்னா எல்லா வெரைட்டியும் ஒரே இடத்துல வச்சிருப்பாங்கப்பா. நாம தான் போய் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து போட்டு சாப்பிடணும். ஓ, ஒரு ஆளுக்கு எப்படியும் 500 ரூபாய்க்கு மேல வரும்பா. ஏய் என்ன 500 ரூபாயா? ஆ, ஒரு ஆளுக்கு 500 ரூபாவா? ஆமாண்ணா. அதெல்லாம் முடியாது. நாங்க மொத்த பிள்ளை 500 ரூபாயில முடிக்கலாம்னு பாக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பா இங்கெல்லாம் வேணாம், எந்திரிங்கப்பா. டேய், வாப்பா. என்னடா சாப்பிட வந்துட்டு இப்படி எந்திரிச்சு போனா எப்படிடா? பசிக்குதுடா. பா இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, உட்கார்ந்திருக்கீங்க, எந்திரிங்கப்பா. டேய், அதுக்குன்னு எப்படிடா சாப்பிடாம போக முடியும்? டேய், டேய், ஏதாவது சரி. வாங்கிட்டு வாடா. பரவாயில்லைங்க. அப்ப என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். சும்மா இரு, இவ ஒருத்தி. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு வாங்கிட்டு வா. ம். டேய், அங்க ஆம்லெட் டேய். இருக்கா, வாங்கிட்டு வந்துரு. இவ்வளவு வாடா, தூரம் சொல்லிக்கிட்டு சொல்லு. இருக்கேன், ஆம்லெட் வேணுமா? ஆம்லெட் இப்படி போடா. வேணா சரவணா. இவன் என்னமா இவன் காசுக்கு இவ்வளவு பஞ்சப்பாட்டு பாடுறான்? ஆமா மாமா. ச்சே. டேய் அறிவு இல்ல, பார்த்து வர தெரியாதா? சாரி பிரதர். என்னது சாரியா? சாப்பாடு எப்படி கொட்டிருச்சு பாரு, முட்டாள். ஹலோ, அதான் சாரி சொல்றேன்ல, தெரியாம கொட்டிடுச்சு. ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. டேய் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, என்ன சாரி? ஏய் என்னடா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? கீழே விழுந்திருக்க டிஃபனுக்கு பதிலா 10 டிஃபன் நான் வாங்கி தரேன். வாங்கிட்டு பேசாம ஓடி போயிடு. இந்த மாதிரி திமிரா பேசுற வேலை வச்சுக்காத. ஏய் என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? என்னடா பேசுற? யார் மேல கை வைக்கிற? ஏய், ஆ? ஏய், 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 என்னடா பிரச்சனை இருக்கு? ஆ? என்ன பிரச்சனை தெரியல, வாங்க போலாம். உன்னை விட மாட்டேன்டா. ஓங்கி போயிட்டா, அடிடா, ஏய், நீ தானே வந்து மோதுன. விடுடா, ஏய், விடுடா. என்னடா? சொன்னா கேளு. ஏய், விடு, சும்மா விட மாட்டேடா. ஏன்டா? ஏன் இப்படி சின்ன பொண்ணு சண்டை போடுற? ஏன்டா அப்படி பண்ற? அண்ணா நான் என்ன பண்ணா? இங்க பாரு, சாப்பாடுலாம் கீழே கொட்டிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஏய், டிஃபனை வேணே தட்டி விட நான் என்ன லூசா? அதான் தெரியாம கைப்பற்றுச்சு. வேற வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, நீ என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்க. சரி, ஏன்டா இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? விட. பா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க அந்த டாக்டரோட தம்பி தானே?
ஆமா சார், எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, சரியா ஞாபகத்துக்கு வரல. அட என்ன சார் நீங்க மறந்துட்டீங்களே, குற்றால சீசனுக்கு கண்டிப்பா நாங்க வருவோம்னு சொல்லிட்டு போனீங்களே சார். மாமா எனக்கு என்னாச்சு? ஆமா, நீங்க எல்லாரும் எங்க போனோம்? அது நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, எந்த ரெசார்ட்? எதுக்காக போறீங்க? அந்த இடத்துல மாமியார் மருமகள் போட்டி நடக்குது, அதுக்காக தான் நாங்க போறோம். இல்ல, நாங்களும் அதுக்கு தான் போறோம். அப்புறம் என்ன, நீங்களும் எங்க கூட எங்க வண்டியிலே வந்துருங்க. சாரி சார், மறந்தே போயிட்டேன். நீங்க அந்த தென்காசியில இருந்து வந்த ஃபேமிலி தானே? ஆமா சார். ஓ, தம்பி பேர் கூட சரவணன். ஆமா சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? மனுஷனோட ஞாபகம் புதையல் மாதிரி, முடிச்சு அவுத்துட்டா மத்த எல்லாமும் கடகடன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். டேய் அகில், உனக்கு இவங்கள ஞாபகம் இல்லையா? டேய், சிறந்த மாமியார் மருமகள் போட்டிக்கு போயிருந்தப்போ அங்க வந்திருந்தாங்களே தென்காசி ஃபேமிலி, ஞாபகம் வருதா இல்லையா? இருக்குப்பா, இவங்க தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க. கண்ணம்மா நீ செகண்ட் பிரைஸ் தானே. அந்த கண்ணம்மாவை காலி பண்ண நானும் வெண்பாவும் சேர்ந்து எத்தனையோ பிளான் பண்ணி ஒன்றும் நடக்காம போச்சு. கண்ணம்மா எப்படி சார் இருக்காங்க? அவங்க வரலையா? டாக்டர் சாரையும் ஆளை காணோம். அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனாலதான் அவங்களால வர முடியல. ஓ சரிங்க சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. நம்ம சாப்பிட்டு பேசலாமா? எனக்கு கொலை பசி. பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு வாடனே உன்னை அனுப்புனா இங்க வந்து பார்த்தா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிங்க. டேய் வாடா. டேய் வாங்கடா நீங்களும். ஏன்பா என்ன சார், நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிக்காம ஏன் உருன்னு இருக்கீங்க? அது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா? அது பேசாம அதை தூக்கி போட்டு பேசிட்டு ரெண்டு பேரும் அடுத்த வேலையை பாருங்க. சின்ன பசங்க தானடா நீங்க. பாரதி சாரெல்லாம் என்னால மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப நல்ல மனுஷன், எந்த வித்தியாசமும் இல்லாம பழகுவாரு. ஆமா, அப்போ பாரதி சார் கூட ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க இப்ப வரலையா? உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியும்? அந்த போட்டிக்கு அவங்களும் வந்திருந்தாங்கல்ல, அப்ப பார்த்தேன். ஓ, இல்ல அவங்க இப்ப வரமாட்டாங்க. இப்படி எதேச்சியா ஒரு இடத்துல வந்து சந்திப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? வெளியூர் எதுவும் போறீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி நாங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் 1 வீக் பிளான் பண்ணி வந்தோம்.
ஓஹோ. நேத்து ஈவினிங் தான் இங்க வந்தோம். அப்படியா? ஆமாங்க. அஞ்சலி இதையும் போட்டுக்கோ. நான் தென்காசில ஜவுளி கடை வச்சிருக்கேன் சார். ஓ. காஞ்சிபுரத்துல கொஞ்சம் துணி எடுத்துட்டு போலான்னு வந்தோம். வர்ற வழியில சாப்பிடுறதுக்காக இங்க வந்தோம் சார். ஆமா ஓ, சார். ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா உங்களை எல்லாம் இங்க சந்திச்சேன்னு சொன்னா சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பா திரும்ப ஊரடங்கு போட்டாங்க. அதுவும் இப்பல இருந்து நடைமுறைக்கு வருதாம்பா. ஐயோ என்ன பார்வதி சொல்ற? ஆமா அண்ணி, இங்க பாருங்க. மொபைல்ல ஃபுல்லா இந்த நியூஸ் தான் போட்டிருக்காங்க. அப்பா அப்படின்னா நம்ம ஊருக்கு போக முடியாதா? அதுக்கு வாய்ப்பு இல்ல போலயே. பேசாம டக்குன்னு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டா அங்க எங்கேயாவது தங்கிக்கலானே. இல்ல தம்பி, இப்ப போட்டிருக்கிறது டோட்டல் லாக்டவுன். எதுவுமே இருக்காது. நீங்க இங்க இருந்து அங்க போறதுக்கே இ பாஸ் வேணும். அது மட்டும் இல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் அகாமடேஷன் நிச்சயமா கிடைக்காது. போனா பெரிய ரிஸ்க். என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க? டேய், இப்ப என்னடா பண்றது நாம? தெரியலையேப்பா, இப்ப வசமா சிக்கிட்டோம். சார், காஞ்சிபுரம் இங்க இருந்து பக்கம்தான். ஜஸ்ட் ஒரு 1.5 hours போயிடலாம். ஆ, ஆனா அங்க நீங்க போனாலும் எங்க நீங்க உங்களை அகாமடேட் பண்ணிப்பீங்க? கண்டிப்பா லாக் ஆயிடுவீங்க. ஓ, அதுக்கு பதிலா நான் சொல்றத கேளுங்க. பேசாம இந்த ரிசார்ட்லயே ஒரு ரூம் எடுத்து தங்கிடுங்க. லாக்டவுன்ல ரிஸ்க் எடுக்கிறது அவ்வளவு சரியா ஒன்றும் படல. நாலஞ்சு நாள்ல திரும்பி போயிடலாம் நினைச்சு வந்தா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? ஊர்ல அம்மா சந்தியா எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அண்ணி ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல, யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இரு பார்வதி. நீ வேற. டேய், சார் சொல்ற மாதிரி நாம இங்கேயே தங்கிட்டு போறதா நமக்கு பாதுகாப்பு. நடு வழியில சிக்கிட்டு நம்மளால தவிக்க முடியாதுடா. பேசாம நம்ம இங்கேயே தங்கிடலாம்டா. எனக்கும் அப்படிதான்ப்பா தோணுது. எங்க கூடவே ஸ்டே பண்ணிக்கலாமே. நாங்களும் இங்க தானே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்களும் இங்க தான் இருக்க போறோம். சார், எதுக்கு யோசிக்கிறீங்க? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா மறுபடியும் சேரணுங்கிறதுக்காக ஆண்டவனா பார்த்து போட்டு ஒரு திட்டம்னு வச்சுப்போமே. ஓகே, எல்லாரும் இங்கே ஸ்டே பண்ணலாம். சரிங்க சார், நாங்க இங்கேயே தங்கிடுறோம் சார். ஐயோ, ஒரே நாள்ல 400 பேர் சாவா? கொடூரம். எப்பதான் இதெல்லாம் முடிய போதோ தெரியல. மாமா, என்னாச்சு மாமா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. புதிய இடத்துக்கு வந்திருக்கோம், தண்ணி வேற மாத்தி குடிச்சிருக்கோம்ல, அதனால ஏதாவது தும்மலா இருக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ, இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல சளி பிடிக்கிறது கூட ஈஸியா விட முடியாது மாமா. தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போற சூழ்நிலையை வராம பாத்துக்கணும். என்னம்மா நீ? சும்மா ஒரு தும்மல் இருமல் தானே, இதுக்கு ஏன் தேவையில்லாம பயப்படணும்? இல்ல மாமா, வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஒரு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். கஷாயமா? அதுக்கெல்லாம் இங்க வழியே இல்லையம்மா. ரூம்ல சுடு தண்ணி பண்ற கெட்டில் இருக்கு மாமா. நான் வீட்ல இருந்து கொஞ்சம் கஷாய பொடியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ம். மாமா, இந்தாங்க
கஷாயம். என்னம்மா நீ? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சா நிஜமாவே போட்டு எடுத்து வந்திருக்க. குடிங்க மாமா. தேங்க்யூ. ஓகே. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கே மாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீ எனக்கு நன்றி சொல்லணுமா? என்னம்மா சொல்ற? அது இல்ல மாமா, நான் அகில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எவ்வளவோ வருஷம் ஆகுது. இவ்வளோ நாள்ல நீங்களும் சரி அத்தையும் சரி வீட்டோட மருமகன்ற உரிமையில என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன வேலை கூட சொன்னதில்ல. கண்ணம்மா இருக்கும்போது அத்தை அவளை மட்டும் வாய் நிறைய கூப்பிடுவாங்க. வீடு முழுக்க கண்ணம்மா மட்டும்தான் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் எனக்கு தோணும், ஏன் எல்லாரும் நம்ம கிட்ட எந்த வேலையும் சொல்றது இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அப்படியே யாராச்சும் என்கிட்ட வேலை சொன்னா அப்படியே ஒரு மாதிரி கோவமா வரும். நான் தான் இப்படி ரொம்ப மோசமா நடந்திருக்கேன். இப்பதான் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மனசார செய்யற உதவியில எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அஞ்சலி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அமைதி படம் பார்த்திருக்கல, அதுல மணிவண்ண ஒரு புழிஞ்சு போட்ட அன்றாயர்ல உலக அரசியலையே சொல்லிட்டியா அமாவாசைன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நீ ஒரு கஷாய விஷயத்துல வாழ்க்கையோட சாராம்சத்தையே சொல்லிட்டமா. அஞ்சலி, ஜோக்ஸ் அபார்ட், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வாழ்க்கையில மனசால ஒரு மெச்சூர்டான பர்சனா மாறிட்டேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல அத்தை ரொம்ப கோமா பேசும்போதெல்லாம் இவ்வளவு மோசமா பேசுற அத்தைய இந்த மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அடங்கி போறாருன்னு தோணும். இப்பதான் இதுக்கு பேர் அடங்கி போறது இல்ல, விட்டு கொடுத்து போறது, புரிஞ்சு நடந்துக்கிறதுன்னு இப்பதான் எல்லாம் புரியுது மாமா எனக்கு. இதுக்கு நான் என்ன சொல்றது? விட்டு தருதுதான் வாழ்க்கைன்னு நாம சீரியஸாவும் சொல்லலாம், இல்ல டிவி சீரியல் அப்பாவோட நிலைமைய சுருக்கமா சொல்லிட்டோம்னு சொல்லலாம். ரெண்டுமே உண்மைதான். எனிவேஸ், கஷாயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கசப்பில்லாத இனிப்பான கஷாயத்தை வாழ்க்கையில முறையா இப்பதான் குடிக்கிறேன். அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அது ஒண்ணும் இல்ல மாமா, அதுல கொஞ்சம் தேன் கலந்திருக்கேன், அதான் உங்களுக்கு கசப்பே தெரியல. அத்தை இப்ப கூட இருந்திருந்தா உங்களுக்கு அப்படியே தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. அவங்க இப்ப கூட இல்ல, கண்ணம்மாவும் இல்ல. அப்போ வீட்டுல மிச்சம் இருக்கிற மருமகங்கிற முறையில நான் தானே உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து செய்யணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அஞ்சலி. நீ இவ்வளவு சீக்கிரமா இப்படி மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சதில்லமா. ஒரு காலத்துல நெய்யும் அகிலனும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நானும் அத்தை சௌந்தர்யாவும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம். இந்த அஞ்சலி ஏன் இப்படி நடந்துக்கிறா, இவளை எப்படி மாத்துறதுன்னு எத்தனையோ வாட்டி பேசி புலம்பி இருக்கும். பழக்கத்தை மாத்திக்கலாம், ஆனா ஒருத்தரோட குணத்தை எப்படி மாத்த முடியும்? அஞ்சலியோட குணத்தை நிச்சயமா மாத்தவே முடியாதுன்னு அகிலன் என்கிட்ட நிறைய தடவை புலம்பி இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு நாள் காலம் தான் பதில் சொல்லணும்னு நாங்களும் நினைச்சு விட்டுட்டோம். இன்னைக்கு காலம் ஒரு நல்ல பதில சொல்லியிருக்கு. நீங்க அத்தை, அகில், மாமா எல்லாரும் நல்ல மனசோட இருக்கும்போது நான் மட்டும் வேற மாதிரி இருக்கிறது எனக்கே ஏதோ தப்பா இருந்துச்சு மாமா. அதான் என் மனசு என்ன அறியாமலே மாறிடுச்சு. அஞ்சலி, ஒரு மரத்துல எல்லா பழமும் இனிப்பா இருக்கும்போது ஒரு பழம் மட்டும் எப்படிமா கசப்பா இருக்கும்? எங்க பாரு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். புரிஞ்சுதா?
சரி, ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆகுது, நீ உள்ள ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். இது ஃபுல்லா குடிச்சிருங்க. சரி. ஏங்க நான் போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆ நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கிளம்பும் போது கூட நான் பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு. போன இடத்துல இப்ப என்ன பண்றாரோ தெரியல. கால் பண்ணி பார்க்கலாமா? பாவம், சந்தியாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே. இந்த ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருந்தாலாச்சும் சந்தியா கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம். இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். சரி, சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன பண்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஸினே வருது. பிஸினே வருது. ஷூ ட்ரை பண்றது. ஹலோ ஹலோ. ஷோ, ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும் தான் நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா பிஸினே வருது. எனக்கும் அதாங்க வந்துச்சு. அன்னைக்குமா 2 பேரும் ஒரே டைம்ல கால் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போய் ரீச் ஆயிட்டீங்களா? அந்த கதையை எங்க கேட்குறீங்க? நல்லா வசமா வந்து சிக்கிட்டோம். என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? அதாங்க இந்த லாக்டவுன் ஊரடங்கெல்லாம் போட்டாங்களே, நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்கலையா? ஐயோ ஆமா இல்ல. ஷோ, நான் அதை மறந்தே போயிட்டேங்க. சரி, இப்போ என்ன ஆச்சு? உண்மையை சொன்னா நாங்க இன்னும் காஞ்சிபுரத்துக்கே போலங்க. போற வழியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வந்தோம். இங்க சாப்பிடும்போது தான் இந்த ஊரடங்கு அறிவிப்பே வந்துச்சு. இதுக்கு மேல போறது நல்லது இல்லைன்னு இங்கேயே தங்கிட்டோம். எல்லாரும் ரூம்ல இருக்காங்கங்க, நான் வெளியில இருந்து பேசுறேன். ஓ ஐயோ, இதுக்கு பேசாம நீங்க இங்கேயே இருந்திருக்கலாங்க. என்னங்க பண்றது, இப்படி ஆகும்னு தெரியலையே. இன்னும் 1 வாரத்துக்கு அப்படியே இங்கேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதான். 1 வாரத்தோட முடியுமா இல்ல அதுக்கப்புறம் திரும்ப நீடிக்குமான்னு தெரியலங்க. அது பரவாயில்லைங்க. வெளியில எங்கேயாவது அலைஞ்சி நோயினால பாதிக்கப்படுறதுக்கு பதிலா இப்படி ஒரே இடத்துல இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஆனா நீங்க ஹோட்டல்ல இருந்துகிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அதுவும் பேச்சு துணைக்கு கூட ஆள் இருக்காது. ஏங்க சொல்ல மறந்துட்டேன். நாங்க இங்க தனியாலாம் இல்லைங்க, ஒரு தெரிஞ்ச குடும்பத்தோட தான் இருக்கோம். தெரிஞ்ச குடும்பமா? இங்க தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே அவங்க தான். ஏங்க என்னங்க சொல்றீங்க?
அங்க யாரு தெரிஞ்சவங்க? இந்த சூப்பர் குடும்பம் போட்டிக்கு போனோம்ல, நீங்க கூட முதல் பரிசு வாங்குனீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. அப்ப ரெண்டாவது பரிசு வாங்கினவங்க யாரு? ஏங்க, அவங்கள எப்படிங்க நாம மறக்க முடியும்? கண்ணம்மா ரொம்ப தங்கமானவங்களாச்சே. அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இங்க வந்திருக்காங்க. அவங்களா? ஏங்க நிஜமா வாங்க? ஆமாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. கண்ணம்மா வந்திருக்காங்களா? இல்ல இல்லைங்க, யாருமே வரல. அவங்க புருஷன் டாக்டரும் வரல. அப்புறம் கண்ணம்மாவோட மாமியார் ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுமே வரல. இந்த டாக்டரோட தம்பி அகிலன், அவங்களோட மனைவி அஞ்சலி, அப்புறம் அவரோட அப்பா வேணு, இவங்க 3 பேர் மட்டும்தாங்க வந்திருக்காங்க. எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசி ஊரடங்கு முடியற வரைக்கும் இங்கே இருங்கன்னு ரூம் போட்டு கொடுத்ததே அவங்க தான். பரவாயில்லைங்களே, உங்ககிட்ட பேசுறதுக்காச்சும் ஒரு துணை இருக்காங்களே. ஆனா நீங்க தாங்க பாவம். உங்களை தான் அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டேன். தனியாவா? ஏன், வீட்டுல அத்தை இருக்காங்க, ஆதி மயிலு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. கடை மூடினதுல இருந்து சக்கரை கூட இங்கதான் இருக்கான். நான் எங்க தனியா இருக்க போறேன்? கரெக்டு தான். இருந்தாலும் எங்க அம்மாவை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நினைச்சுதான் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கிளம்புறதுக்கு முன்னாடி அர்ச்சனா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதில்ல அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. அதான் சொன்னேன். ஆமாங்க, அந்த கோவம் இப்ப கூட அவங்களுக்கு இருக்குதான். ஆனா அதை ஏன் மேல அவங்க காட்டல. இதையெல்லாம் நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம அங்க நிம்மதியா இருங்க. நிம்மதியாவா? நீங்க வேறங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? காலம் எல்லாம் வேலை வேலைன்னு பாக்குறீங்க. இப்போ அதுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புரியுதுங்க. சரிங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. நான் வச்சுட்டுமாங்க? நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க.